You talking to a real goat. ஹலோ ஆண்டஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த எசன்ஸ் யூஸ் பண்ண போனோம்னா ரோஸ் மில்க் எசன்ஸ் தான். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ரோஸ் மில்க் எசன்ஸ்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். 1 லிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி தான் இருக்கும் ரோஸ் மில்க்கு. ஏன்னா கலர் ப்ளஸ் அந்த ஒரு ஸ்மெல் வர்றதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தவிடு, சத்து மாவு, இது 2 தான் மெயினாக போட போகிறோம். நம்ம வந்து தவிடு வந்து 1 கிலோ எடுத்துகிட்ருக்கோம், சத்து மாவு வந்து 1 கிலோ எடுத்துகிட்ருக்கோம். இது 2 ஈக்குவலாக எடுக்கும்போது கொஞ்சம் கிரிப்னஸ் கம்மியாகும். பட் ஆனால் புட்டு மாதிரி அழகாக வந்துடும். இது கூட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மைதா சேர்த்துருப்போம். நல்லா 2த்தையும் இன்க்ரீடியண்ட்டையும் நல்லா ஈக்குவலாக கலந்துட்ட அப்புறம் ஓரளவுக்கு நம்ம மைதாவை சேர்க்கணும். இது ரொம்ப மைதா சேர்த்துறாதீங்க. ரொம்ப மைதா சேர்த்திங்கன்னா ரொம்ப கிரிப் ஆகிடும். அப்படி சேர்க்கக்கூடாது. ஏன்னா அந்த சத்து மாவு ஸ்மெல்லும் இருக்கணும், தவிடு ஸ்மெல்லும் இருக்கணும், கூட சேர்க்க போகிற எசன்ஸ் ஸ்மெல்லும் இருக்கணும். இந்த ஒரு 4 இன்க்ரீடியண்ட்டை தான் மெயினாக சேர்க்க போகிறோம். அது கூட சில இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய், அந்த மாதிரி சில பொருட்களை சேர்த்துருக்கோம். கட்லா ரோகுக்கு பைட் ப்ரிப்ரேஷன் இதுதான் நம்ம சொல்ல முடியாது. ஒரு கலங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா மேலே தெரிகிற அந்த ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்கலான்ற ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்கள் உங்கள் கலங்களுக்கு ஏற்ற மாதிரி மாவு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கலங்களுக்கு ஒரு மாதிரி வேறுபடும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் கலங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் பைட் ரெடி பண்ணணும். இதை தான் சொன்னி நம்ம ரெடி பண்ண முடியாது. அதனால் உங்களோட ஓன் ப்ரிப்ரேஷனை மேக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல ரிசல்ட் வரும். ஸோ நம்மளோட பால் செட் தான். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்று மட்டும் எட்டுறேன். ஓகேவாண்ணா? இது விடவா? அது இப்படி வந்துருக்கு. போட்டுச்சா? ஏத்த முடியுமா இந்த சைடு? இது கிட்ட வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். சொல்லுகிறேன். இருக்குதா மாட்டி போடுறீங்களா? நான் வீடியோ எடுக்கிறேன். நான் வந்து 1 hour ஆகுது. நீங்க பிடிக்கிறீங்க அந்த சேல் பண்றது வரேன். அவ்வளோ தூரமா போயிடுச்சா? உள்ள போறது
அவனும் மாதிரி சொல்லாத. சேம் தானா நம்மளுக்கு தானா பக்கத்துல இருந்து ஓட்ட வாயில தான் எடுத்து இல்ல பக்கத்துல இருந்து என்ன நல்ல வாயில லாக்கு. அவ்வளோதான். சரியான சைஸ். பைத்தியம் கேன் சுத்தியா கேன் சுத்தி மாட்டி என்ன மீல பூச்சி பிரிச்சு வச்சிருக்கீங்களா? எப்படி அப்படியே பிடிச்சி வெளியே வராது போல. பார்த்து பார்த்து ரோட்டுக்கு வந்துட்டு அடே குப்பை தொட்டி நினைக்கிறது வந்துரு. அடே அப்படி கொஞ்சம் முன்னாடி கை நீட்டு மேலே தூக்கு மீன். அப்படியே இருக்கு. இல்ல நெஞ்சாண்டு ஒட்டி பிடித்தல அப்படி பிடித்தல. மட்டும் ஒரு எகிரி எகிரிச்சுன்னா கரெக்டா இருக்கும். அந்த ஓரம் சொல்ல காத்தியா இங்க இருக்கான். எத்தனை மியூட்டு போடணும் போல. மீனை பிடிக்கிறீங்க எல்லாரையும் தள்ளி விட்டுருவாங்க. இறங்கடா கீழே. ஒயரை பிடிக்காத நீ ஒயரை பிடிக்காது. நானே ஆத்துறேன் மாட்டேன் அதே வரும் வந்துச்சு தூக்குடா. அவர் கஷ்டப்பட்டு தூண்டி போட்டாரு. நீ பேர் மீனை பார்த்து இருக்குமா அவனை கத்த குத்துவான். தம்பி அது சீக்கிரம் ஆயிடுச்சுடா. எங்கடா அது அந்த கண்ணு சைஸா மீன் அடிச்சு அந்த மீன் மாட்ட மாட்டா ஏதோ பைத்துல முடியும். என்ன ஐயோ இன்னைக்கு பேசுவாரு ஓவரா. சும்மா போன் பண்ணிட்டேன். வேற ஆள் போடுறது இல்ல ஒரு சொடுக்கு திரும்புதா பாரு. சொல்லுங்க இல்லையா க்ளீன் பண்ற வேலை க்ளீன் பண்ற வேலை கட்டையாண்ட போது பாரு. இல்ல சைஸா உடம்புல மாட்டுங்க மணி. உடம்புல மாட்டுனுக்குது. உடம்புல மாட்டுங்க.
சார்ல ஃபோன் பண்ணாப்ல நீங்க தான் கிளீன் பண்ணணும். காலைல வந்து பாத்துட்டு சைஸ் தான் அது பாத்து சரியான மீன் சத்தியா நான் பாத்து காலைல பாத்து தான் வந்தேன் கிட்ட வச்சுனாங்க புரிஞ்சு விட நிக்க மாட்டேன் டயர்டா ஆகுது ஃபோன் டயர்டா அவன் என்ன மாதிரி சூடு வாங்கி அவ்வளவுதான் போடு இந்த நம்ம செம்பாக்க உள்ளல அப்படியே போ இங்கயா போ போ வண்டி குடுத்தாங்க யாரு வந்தீங்க இந்த